கடை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்படி ஐட்டங்கள்லாம் வந்துருக்குது. இதெல்லாம் திறந்து பார்க்க முடியுதுன்னா கடைக்கு வாங்க. நார்மலாக வந்து இப்போ ஒரு இந்த கடைக்கு கூட்டம்னு சொன்னால் இப்போ பட்ஜெட் என்ன முடியும். உமாக்கு எங்களோட வீட்டுக்கார எல்லாருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. உங்கள்கிட்ட வந்து அட்வான்ஸாக நிறைய விஷயம் இருக்கு. இப்போ நாங்கள் ஒவ்வொரு விஷயம் யோசிச்சா இதெல்லாம் செய்யலாமான்னு சொல்லி யோசிச்சிருப்போம். அதை நீங்கள் சேர்த்து வச்சிருக்கீங்களே. அந்த மாதிரி சில பேர் வந்து இப்போ வெளியில கேமரா போட்டினா ஸ்டிக் எடுத்துக்கல அதை தூக்கிட்டு போயிடணும் பயப்படுது. ஓ இதை சொன்னா உள்ளே இருக்கு ரெக்கார்டிங். சொல்லுவாங்க விற்பனைக்கு பிந்திய சேவை ஏதோ ஒன்று சொல்லுவாங்க தானே, அது இங்கே மிக முக்கியமாக. நீங்கள் இந்த இடம் ஒன்று பிரிகிறபடியாக தான் இந்த டுவல் ஒன்று வருது. டுவல் ஒன்று அந்த சைட்டோ இடத்தை பார்க்கறதுக்காக இல்லை டுவல் 24 மத்தியானம் 7 நாள் நாங்கள் ஆஃபீஸில் நாங்கள் கஸ்டமர் சப்போர்ட் ஆட்கள் இருக்காங்க. இதில் இருக்க ஸ்க்ரெச் கார்டை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட்டோ அதுக்குரிய காசு எடுக்கலாம். நீங்கள் அது 1 லட்சம் தரேண்ணா. இதெல்லாம் எனக்கும் சேர்த்து தான் வாங்கணும். இது பாருங்க வந்து நாங்கள் எப்படி இருக்கு தோட படிவாக இருக்கு. தோடெல்லாம் செலக்ட் பண்ணி சொல்லி புக் பண்ணியாச்சு. என்ன உமாக்கம் உண்டோ அப்படி சொல்லலை எனக்கு பிடிச்ச கலெக்ஷன் எல்லாம் வந்து வாங்கிடுவோம். இல்லைன்னா நான் தூக்கிடுவேன். வணக்கம், நான் உங்கள் சங்கர். நான் உங்கள் சஹிலா. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் பருத்தித்துறை வீதியில் எங்களோட கடைக்குள்ளே நிற்கிறோம். இன்றைக்கு வந்து இந்த வீடியோவில் நான் நிறைய அப்டேட் பண்ண போகிறோம். நிறைய விஷயங்கள் செய்ய போகிறோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா தொகுத்து ஒரு வீடியோவாக வரப்போகுது. எங்கள் கடைக்கு என்ன வேலை செய்ய போகிறோமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவில் வரப்போகுது. அதுலேயும் குறிப்பாக நிறைய விஷயங்கள் சொல்லலையா சொல்லலையா உங்களை சொல்லாமைக்கு செய்த நினைப்பீங்கள். அது இதுதான் சொல்லுவேன். இதுதான் சொல்ல போகிறேன் என்ன விஷயம்னு சொல்லி நீங்கள் சில பேர் அந்த விஷயத்தை சொன்னோன்னே தம்பி உங்களோட நான் கோவம் இப்படி சொன்னால் செய்து போட்டீங்கன்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. ஒரு காரணத்துக்கான தான் அந்த விஷயம் நாங்கள் செய்து நாங்கள் என்ன கடை ஓப்பன் பண்ணியாச்சு. அதாவது கடை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கடைக்கு பாலெல்லாம் காய்ச்சியாச்சு. என்ன அதே நான் சொல்லி உங்களை சொல்லிக்கொள்ள ஒரு தடவை சொல்லிடுறேன். பால் காய்ச்சி படம் வச்சாச்சு. அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நிறைய விலைகள் கடையில் வரப்போகுது. அது எல்லாமே உங்களை காட்டிக்கொள்றேன். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, இப்போ முதலாவது விஷயம் பால் காய்ச்சியாச்சு சொல்லாமல் காய்ச்சியாச்சுன்னு சொல்லி கோவிக்காங்க. என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால் ஆடி பிறந்தா ஒரு நல்ல காரியங்களும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நான் சொல்லல, பெரியவர்கள் சொன்னவில்லாமன்னு சொல்லி எங்களோட வீட்டுக்கார சொல்லி அதனால பார்த்தீங்கன்னு சொன்னேன். எல்லாரும் தான் நீங்கள் எல்லாரும் தான் என்ன தவிர வித்து எல்லாரும் தான் ஆடி பிறந்தா ஒரு நல்ல காரியம் செய்கிறீங்க கடை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடி பிறக்காமல் கடை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் செய்தாங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள வந்து ஒன்றுமே முடியலை. அப்போ அதான் வந்து அவசரப்படுத்த வந்து எனக்கு பிடிக்காது. எல்லாமே நீட்டாக பெர்ஃபெக்டாக இருக்கணும். அப்போ கடை திறக்கணும்னு சொல்லி எந்த ஆசை. அறுவரை அப்போ இல்லை சில பேர் இந்த சாமான் விரட்டும்னு சொல்லி ஓப்பன் பண்ணிவிடணும். அப்படி இல்லை, எனக்கு ஃபுல்லாக வந்து அப்புறம் நீட்டாக இருக்கணும் கடை ஃபுல்ஃபில்லாக இருக்கணும்னு சொல்லி அப்படி ஒரு ஆசை. அதனால் வந்து நான் சொன்னேன் அது பிறகு ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டேன். இப்போ என்ன விஷயம்னு சொல்லிட்டேன்னா நாங்கள் இவ்வளோ ஒரு பல லட்சங்கள் முதல்ல போட்டு தான் நாங்கள் கடைகளை வச்சுருக்கிறோம். அப்போ அதால் வந்து எவ்வளோ வேலைக்கு நாங்கள் கடையை ஓப்பன் பண்ணி ரன் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு நல்லவங்களுக்கு. ஆனால் என்ன சொன்னேன்னு சொன்னால் இவன் வந்து ஆடி மாதம் நல்ல காரியங்கள் செய்கிறீங்கள கடை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன். என்ன எனக்கு வந்து பர்சனலா சொல்றேன், எனக்கு வந்து இந்த கடவுள் நம்பிக்கை குறைவு, இந்த சில மூட நம்பிக்கை எல்லாம் குறைவு. எங்கட மனசு தான் நாங்கள் எங்களுக்கு நம்பிக்கை ஒன்று இருக்கு. நாங்களும் பாக்காட்டியும் வேற சொல்லேக்க அது அப்புறம் என்ன சொல்றது நடந்துட்டேன்னா இப்படி சொல்லிடுவாங்க. அதான் சொல்றேன். சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா ஆடி மாசம் நான் நல்லா வந்தா தம்பி அது மாசத்துல 1 மினிட் அது உங்களோட நம்பிக்கை உங்களோட இதுல இருக்க சொல்லி சொல்லுவாங்க. அதே வந்து இதை ஓடாட விட்டுச்சுன்னு சொன்னா அப்போ சொன்னாலும் இவருக்கு இந்த ஆடி மாசம் துறக்காதேன்னு சொல்லி அப்படி கதையை கட்டுவாங்க. தயவு செய்து பார்க்க நீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க, ஆடி மாசம் கடை திறக்கலாமா திறக்கக்கூடாதா? அதை திறக்கக்கூடாதுன்னு சொன்னா என்ன காரணத்துக்கான இந்த ஆடி மாசங்கள நல்ல காரியம் வைக்கிறேன்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்க. நான் அறிஞ்சு கொள்றேன், எனக்கு தெரியாது என்னன்னு சொல்லி. எனக்கு வந்து எல்லா நம்பிக்கை இருக்கு, கடை திறந்தா ரன் ஆகும் சக்சஸ் ஆகும்னு சொல்லி எல்லா நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருந்தா காணும். எனக்கு வந்து ஆடி மாதம் தை மாதம் அந்த மாதம் இந்த மாதம் எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னு சொல்லி கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்க. எங்களை வீட்டில் இருக்க பெரியாக்கள் சொன்ன காரணத்துக்காண்டி நாங்கள் வந்து உங்களை சொல்லாமைக்கு
ஒருத்தருக்குமே சொல்லல எங்கட குடும்பம் என்ன சிம்பிளா ஒருத்தருக்குமே சொல்லல பால் காய்ச்சிட்டு படம் வச்சது இவ்வளவு அவ்வளவுதான் செய்தாங்க. அதுல வீடியோ கிளிப் வந்து உங்களை ஆட் பண்ணி கொள்ள நீங்க பாத்துக்கோங்க. ஆடி மாசம் பிறக்கிறதுக்கு முதல்ல செய்தாங்க. அதாவது ஜூலை மாதம் 12ஆம் தேதி நாங்கள் இந்த விஷயம் செய்த நாங்கள் அதையும் சொல்லிக்கொள்ளோம். இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நாங்கள் திறந்தாச்சு தானே, இனி எப்போவுமே திறக்கலாம் ஆடி மாதம் அப்படி தானே? அப்படிதான் நாங்கள் நினைச்சினாங்க. இது முடிச்சிட்டோம். எனக்கு சம்மந்தம் இல்லை, எல்லாமே எங்களை நம்பிக்கை அது மாதிரி ஒன்றுமே இல்லை. சரியா? இதுக்கு மிஞ்சி ஆடி மாதம் சொன்ன ஒன்று செய்யலாம். நான் அப்போ சொன்னப்போ ஆடி மாதம் வேணா அது ஒன்றும் பார்க்கல. அது எவ்வளோ முதல் பல லட்சங்கள் பெருமையான பொருட்கள் எல்லாமே இருக்குது. அதை வச்சுக்கொண்டு ஆடி மாதம் முடிக்கிட்டு கொண்டு பார்த்துக்கணும்டா எங்களோட வாழ்க்கை எங்கேயோ போயிடும். அதுலேயே எனக்கு நம்பிக்கை முதலே காய்ச்சி ஆடி மாதம் திறப்ப மாட்டேன்னு இப்போ திறக்க அப்புறம் சொல்லி சொன்னால் முடிவெடுக்கல. ஆனால் ஒரு டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு வெகு விரைவில் அப்படியே சொல்லுவோம் பேர் சொல்லி நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். சரி, மற்றது வந்து முக்கியமான விஷயம், நாங்கள் இந்தியா போய்க்க திங்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டு வந்தாங்களே, அந்த ஷிப்மெண்ட் வந்து வந்துட்டுது. எங்களுக்குரிய பொருட்கள் எல்லாமே இந்தியாவிலேருந்து வந்துட்டுது. ஒரு கண்ணு முன்னு தான் இருக்குது. உங்களுக்கு வேண்டாம் வெளியில் வச்சு காட்டலாம், ஆனால் பாக்ஸ் எல்லாம் திறந்து காட்டலாம். என்னென்னு சொல்லி சொன்னால் நிறைய பொருட்கள் இருக்குது. பட் அது உங்களுக்கு திறந்தா எங்களுக்கு பெரிய ஒரு வேலை வந்துடுவேன். அதெல்லாம் வந்து அதெல்லாமே காட்ட கொஞ்சம் கஷ்டம். அம்மாவுக்கு எங்களோட வீட்டுக்கார எல்லாருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. ஒரு சில சர்ப்ரைஸ் என்ன வச்சுன்னு சொன்னால் நாங்கள் கடையில் வேலைக்கு நிற்கிறோம், நாங்கள் வேலை செய்து நிற்கிறோம். அந்த டைமில் வந்துட்டாங்க சில பேர். அப்போக்கு சில சர்ப்ரைஸ் உடஞ்சிட்டுது. இவாக்கே சர்ப்ரைஸ் வச்சுருந்தா ஒன்றும் செய்யலாது. ஆனால் இருந்தால் அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் இருக்குது. இந்த கடை திறக்கிறது 2 நாளைக்கு முதல் நம்மளை கூட்டிக் கொண்டு வர மாட்டேங்க பக்கம். சர்ப்ரைஸாக ஓப்பனிங் பார்த்துக்கணுங்க. உங்களுக்குமே சர்ப்ரைஸ் இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் அந்த திங்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்க. இங்கால இருக்குது. இது கோண்டாவிலேருந்து வந்த திங்ஸ் தள்ளுந்தாலும் வாங்கலாம் உங்களையில் அப்படி என்ன கத்திரிக்கோட நிற்கிறீர். இவா என்ன செய்யலான்னு சொன்னால் அந்த ஆர்வ கோளாறுல வந்த புக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டா. அதை எல்லாமே திறந்துடாக்கு. இங்கால பார்க்க எனக்கு தெரியும் என்னென்ன வேண்டான்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது என்ன. ஓகே, மற்ற இங்கே வந்து காப்பு கலதுகள் எல்லாமே வந்துருக்குது. அதெல்லாமே இப்போ பேக் பண்ணி கொண்டு இருக்கோம். அடுக்க போகிறோம். அது சரியோ. இவன் வந்து என்னண்டா தன்னை விடட்டாம், இது ஓப்பன் பண்ண விடட்டாம்னு சொல்லி உங்களுக்கு எனக்கு என்ன இருக்கிறது தெரியாது. சேஃப்டி, பாதுகாப்பு முக்கியம். பார்ப்போம். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி முடிக்கிற பிளான் தானே. ஓப்பன் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு மூடி வச்சுட்டு போகணும். என்ன வச்சுன்னு சொன்னால் பார்க்குற பிரச்சனை இல்லை, பார்க்க மாதிரி வீடியோ கொண்டு போய் விட்டா சரி. ஓகே, இது வந்து இந்த சாமான் நானே தூக்கிட்டு போயிடுறேன். இல்லைங்கல்ல இப்படி ஐட்டங்கள்லாம் வந்துருக்குது. இதெல்லாம் திறந்து பார்க்கணும்னா இங்கே கடைக்கு வாங்க. ஓகே, இதெல்லாம் எனக்கும் சேர்த்து தான் வாங்கினேன். இங்கே பாருங்க, அது வந்து இருந்தால் எப்படி இருக்கு, தோட படிவா இருக்கு. தோடெல்லாம் செலக்ட் பண்ணி சொல்லி புக் பண்ணியாச்சு. என்ன உமாக்க உண்டா அப்படி சொல்லல எனக்கு பிடிச்ச கலெக்ஷன் எல்லாம் வந்து வாங்கிடுங்க, இல்லைன்னா நான் தூக்கிடுவேன். நீர் இதெல்லாம் நல்ல நான் ப்ரைஸ் எல்லாம் பெஸ்ட் ப்ரைஸ் தான் போடுறோம். என்ன எங்கும் இல்லா பெஸ்ட் ப்ரைஸ் தான். நான் ஒரு சில விலைகளை படிக்க இந்த விலை கொடுத்தா கட்டுப்படி ஆகும்போன்றதுலாம் கேட்குறாய்வா. ஏன்னு சொன்னால் அந்தளவுக்கு விலையை தான் போடுறோம். நிறைய லாபம் வைக்கிற தொடர்ச்சியாக நாங்கள் நீங்கள் கடைக்கு வரணும், உங்களுக்கு சப்போர்ட் தரணும் பண்ணுறதுக்காண்டி உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் எல்லா பொருட்களுமே தரப்போகிறோம். வாங்க வந்து ஓடி வந்து வேணுங்க. மற்றது என்ன பற்றி சொன்னால் எல்லாமே குறிப்பிட்ட அளவு தான் இருக்குது. எனக்கு கடை நடந்து 2 ஆகி எனக்கு நட்டம் எதுவும் இல்லையோ இவாவில் வந்துடுமே கிடையாது. சரி, தொடர்ச்சியாக நீங்கள் கடை ஓப்பனிங் வீடியோ பாருங்க. வீடியோ பார்க்குறாங்கள கொடுக்குற மாதிரி சொல்கிறோம். பார்க்குறாங்களா அதை சார் பண்ண எடுக்கணும். மங்களாஜுக்கு நன்மை கொடுக்கணும். அவன் நெருப்பு எரிச்சு கொண்டு இருக்கான்டா. சானா கடைக்காரர் வைக்கல என்ன தம்பி காட்டுங்க. மாயமில்லை மந்திரமில்லை சண்டா மந்திரம் சொல்றேன்.
சொல்லு என்ன ஏஜ் வந்து தெரியாது எனக்கு சம்மந்தம் இல்லையா இது கோயில் அடிக்கடி லவ் ஸ்பீக்கர் இவர் தான் அந்த மந்திரம் சொன்னவர் இந்த மந்திரம் தெரியாது இல்லையா எனக்கு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் ப்ரோயை குறைச்சி விட்றா சொட்டே உப்பு குறையவிடா அடே இந்த வடையை குறைய மற்ற வடைக்கு ஒரு கட்சி எத்தனை போகும் அது வடிவேற என்ன நடக்குது வேற வேற கலர்ல ஃபங்க்ஷன் யோசிக்க போறாங்க குத்தி போட்டு அடுத்த விற்பாங்க. மற்றது நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்களா எங்களை கடை எங்கே இருக்குன்னு சொல்லி இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதிலாம் இருக்குது. நீங்கள் ஆரியகுளம் இருக்குது தானே, ஆரியகுளத்துலேருந்து நீங்கள் அப்படியே நீங்கள் பருத்தித்துறை வீதியால் நல்லூர் பக்கம் பாருங்கன்னு சொன்னால் அதில் ஆனப்பந்தி சந்தி இருக்குது. இந்த சந்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இடக்கை பக்கம். குறிப்பாக இந்த பெயிண்ட் இதை பார்க்க தெரியும் கட்டாயம் உங்களுக்கு. இதுக்கு நேராக முன்னுக்கு பார்த்துன்னா எங்கள்கிட்ட கடை இருக்குது. ஓகே, இப்போ உள்ள போய் என்னென்ன விஷயம் நடக்குன்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். ஓகே, அப்படி எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேமராக்குரிய வேலை எல்லாமே நடந்து கொண்டிருக்கு. அண்ணாக்கள் எங்களை ஓட்டி கொண்டிருக்கிறோம். ஓகே, இப்போ உள்ள உள்ள அண்ணா அன்றைக்கி வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இருக்கும். ஓகே, இதில் நான் வீடியோ போட்டுருவேன் வீக்கோன் ஐடி பார்க். ஓகே, அதிலே பிடிச்சாச்சு இந்த கேமரா போட்டுறதுக்காண்டி. ஓகே, என்ன மாதிரி இப்போ எத்தனை கேமரா போட்ட அப்புறம் என்ன மாதிரி? நாங்கள் இதில் 6 கேமரா போட்டுறோம். 6 கேமரா இதில் இதுகள் வந்து அவுட்டோருக்கு வந்து வெளியில் வரும். அவுட்டோர் நீங்கள் வந்து வெளியில் பூட்ட போகிறோன்னு சொன்னீங்க தானே, இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் இந்த அவுட்டோர் கேமரா யூஸ் பண்ணலாம். இதில் வெளியிடம் தானே, இதுக்கு வந்து நாங்கள் இந்த அவுட்டோர் கேமராவை இதில் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். வாட்டர் ப்ரூஃப் தான், வெதர் ப்ரூஃப் தான், மழையில பிரச்சனை இல்லை. இப்போ அதால் இதை வந்து நாங்கள் அவுட்டோருக்கு வந்து சூஸ் பண்ணினாங்க. மற்றதுகள் எல்லாம் வந்து நாங்கள் இன்டோருக்கு சூஸ் பண்ணியிருக்கோம். இன்டோருக்கு வந்து 5 கேமரா வருகுது வந்து 4 மூலைக்கும். அதே மாதிரி கவுண்டரை கொண்டு வரும் டுவல் லென்ஸ். இதில் இருக்க இது இந்த கேமரா இன்டோர் கேமரா டுவல் லென்ஸில் இமோ பிராண்ட் தான் இப்போ பூட்ட போகிறோம். இமோ பிராண்ட் தான் பூட்ட போகிறோம். ஓகே, அதெண்டா நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். ஏதாச்சும் பண்ணால் கதைச்சு கொள்ளலாம். எல்லாரோடையும் ஸ்டாஃப் இருந்தாலும் நீங்கள் வந்து இதிலே கதைக்கலாம். மற்றது ஒரு வயர்லேயே 2 கேமரா வந்துடும். உங்களுக்கு வந்து கோஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். கூட்ட தேவையில்லை. இது ஒரு கேமரா பூட்டி விட்டால் ஒரு கேமரா ஒன்றை இப்படி திருப்பிடலாம், ஒன்றை இப்படி திருப்பிடலாம். இன்டோர் ரான் கேமரா. இதுதான் வரப்போகுது. இதுதான் வரப்போகுது. ஓகே, இதில் வந்து மொத்தம் உள்ளுக்கு 4 கேமரா. என்னென்னா உள்ளுக்கு 4 கேமரா, கவுண்டருக்கு ஒரு கேமரா வரப்போகுது. 5 மொத்தம் 5 கேமரா வரப்போகுது. இதனால் பூட்டுறது நோக்கம் வந்து இப்போ இது சிங்கிளாக பூட்டலாம். ஆனால் நீங்கள் இந்த இடம் ஒன்று பிரிகிறபடியாக தான் நீங்கள் டுவல் ஒன்று வருது. டுவல் ஒன்று அந்த சைட்டோ இடத்தை பார்க்குறதுக்காக இதில் டுவல். சரி சரி சரி. இதில் வந்து இதை நேராக விட்டுட்டு இதை வந்து சைட் அந்த 2 கேமரா பூட்டுற மாதிரி வரும். இதில் வந்து சிங்கிள் லென்ஸும் இருக்குது. இது கவுண்டரை பூட்டுவோம். இது வந்து பிரக்கெட்டோடய சேர்ந்து வரும் கேமரா. இதுக்கு பிரக்கெட் பூட்டணும். இது பிரக்கெட்டோடய சேர்ந்து வரும். அப்படியே அடிச்சு பூட்ட வண்டியா அது அந்த மாடலும் இருக்கு. இமோவில் வந்து நீங்கள் உங்களோட கடைகள்கிட்ட தேவைக்கு ஏற்ற மாதிரி பூட்டிக்கொள்ளலாம். கொண்டு வந்துருக்கீங்க. இன்றைக்கு வந்து அந்த வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. மொத்தம் 5 கேமரா அங்கேயும் உண்டு, அங்கேயும் 4 மூளைக்கும் கொண்டு வரும். கவுண்டர் இதில் வர கவுண்டர் கொண்டு வரும், வெளியிலேயும் கொண்டு வரும். வெளியில் அந்த கவுண்டர் ஏரியா வரப்போது. இதில் வந்து முக்கியமான விஷயம் அதான் வந்து இதில் ஒரு எக்ஸ்ட்ரா வர கேமரா வரப்போது. ஏற்கனவே உங்களோட லைனுகள் இருந்தால் ரிமூவ் பண்ணி போட்டு நாங்கள் புதுசாக லைன் பண்ணி அடிக்கிறோம். கேபினெட் மேலே அடித்து பூட்டுறோம் அந்த ஃபுல்லாக. இது வந்து நீங்கள் இந்த கேமராவுக்கு வந்து நீங்கள்
மெமரி கார்டு போட தேவையில்லை, எஸ்டி கார்டு வந்து ஸ்டோரேஜுக்கு இந்த என்பிஆர் இருக்கு. நீங்க ஒரு இடத்துலயே இதை வந்து சேவ் பண்ணி கொள்ளலாம். வந்து வந்தோடனே யோசிச்சு நான் கேட்கணும் எவ்வளோ ஆளைக்கு இந்த இது நிற்கும்னு சொல்லி இதுக்குள்ள போடுற கார்டிஸ் வந்து 10 டிபி மட்டும் போடலாம். அந்த கார்டிஸ் வந்து நீங்கள் வந்து ஓகே இதுக்குள்ள வாரது நார்மலாக மினிமம் எவ்வளோ போடலாம்? மினிமம் 1 டிபி போடுவீங்க. 1 டிபி போட்டால் நீங்கள் ஒரு 14 2 வீக்ஸ் கிட்ட நிற்கும் ரெக்கார்டிங் வந்து. அதுக்கு மெமரி என்ன போட தேவையில்லை, என்னண்டு மெமரி என்ன போட தேவையில்லை, மெமரி தனித்தனியாக போட தேவையில்லை. அதுக்காக தான் இந்த என்பிஆர் இப்போ வந்து மெமரி கார்டு வந்து ப்ரைஸ் கூட இல்லை. முதல் வந்து 2500 ரூபா வித்து 64 GB மெமரி கார்டு வந்து இப்போ வந்து 4500 ரூபா போகுது. அப்படியே 6-7 கேமராக்கு போட்டிங்கண்டா 30-35,000 ரூபா வந்து ஸ்டோரேஜுக்கு மட்டும். அதுக்கு நீங்கள் பேசாமல் இப்படி ஒரு என்பிஆரை போட்டுட்டு ஒரு கார்டிஸ்க்கு போட்டு விட்டீங்கன்னா சரி சென்டர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணலாம். இது வந்து மூவில் வேற வந்து இதில் 8-16 இல்லை 10-18 இருக்கு. கூட தான் வச்சிருக்காங்க 10 வயர்லெஸ்லையும் கனெக்ட் பண்ணலாம். இதுங்க வரப்போங்க இது அந்த கேபினுக்குள்ளே வரும். கேபினுக்குள்ளே வரும் என்பிஆர் வந்து. ஸ்டோரேஜ் பிரச்சனை இருக்கிறாங்க இப்படி ஒரு என்பிஆரை வந்து யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே ஒரு சிஸ்டம் வச்சிருக்கேன், கேமரா சிஸ்டம் வச்சிருக்கேன்னு சொன்னால் தனியாக போடலாமா? பூட்டோம்னா இமோவாக இருக்கணும் கேமரா. இமோவண்டா இதுக்கு கனெக்ட் பண்ணி விடலாம், கனெக்ட் பண்ணிடலாம். சில கஸ்டமர் 1-2 வேண்டிட்டு போய் மெமரி கார்டு வச்சு போட்டு வேணும். அப்புறம் ஒரு நேரத்தில் இந்த என்பிஆரை போட்டு இப்போ டிஸ்பிளேக்கு வேணும்னா இது வேணும் தானே எங்களுக்கு. ஒரு மானிட்டர் டிவி பூட்ட போகிறோம்னு சொன்னால் இது கட்டாயம் வேணும். இது இல்லாமல் எடுக்கல அது அவுட் வந்து. இதண்ட மெட்டதுண்டா ஃபோனில் மட்டும் தான் பார்க்கலாம். இதண்ட சொன்னால் மானிட்டர் ஒன்று போடலாம், போட்டு பார்க்கலாம். ஸ்டோரேஜ் வந்து மெட்ட சில பேர் வந்து இப்போ வெளியில் கேமரா போட்டினா எஸ்டி கார்டுக்குலேருந்து அதை தூக்கிட்டு போயிடணும் பயப்படுது. இதண்ட சொன்னால் உள்ளே இருக்கு ரெக்கார்டிங். அதுக்கு இந்த என்பிஆரை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ பிரச்சனை இல்லை. இந்த என்பிஆர் ரிமோட் என்பிஆரை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே. நார்மலாக வந்து இப்போ ஒரு இந்த கடைக்கு பூட்டோன்னு சொன்னால் இப்போ பட்ஜெட் என்ன முடியும்? சும்மா நார்மலாக இப்போ 5-6 கேமரான்னு சொன்னால் நார்மலாக ஒரு 130-140 அப்படி வரும் ஃபுல்லாக. கடையாண்டா சின்ன இடங்கள்னு சொன்னால் கேமராக்களை பொறுத்து இன்டோர் கேமராண்டா அப்படி வரும், அவுட்டோர்ண்டா கொஞ்சம் கூட வரும். நார்மலாக வந்து இப்போ நாங்கள் வந்து உள்ளுக்கு 4 கேமரா போட்டுருக்கோம் சொன்னால் இந்த சின்ன சின்ன சாமான திங்ஸுகள் பட் அந்த மறைக்கும் சில வியூ அதனால நாங்கள் டுவல் லென்ஸில் பூட்ட வண்டி வருது. இல்லாட்டி நம்மளாவே சிங்கிள் லென்ஸ் போடலாம். இதுகள் இன்டோர் வந்து விலை குறைவு, இதுகள் வந்து குறைவு விலைகள். இதுகள் எல்லாம் விலை குறைவு. இதெல்லாம் விலை குறைஞ்ச கேமராக்கள் வந்து இதெல்லாம் 7500 ரூபா அந்த மாதிரி வரும் கேமராக்கள். இந்த கேமராக்கள் வந்து இதுவெல்லாம் ப்ரைஸுகள் கொஞ்சம் கூடிட்டு தானே. இப்போ இடையில அந்த டாலர்ஸ் பிரச்சனை கூடினது. ஆனால் டிஸ்கவுண்ட்கள் இருக்கு, வந்து எடுக்கலாம் ஷோரூமில் வந்து நேராக. உங்களுக்கு தேவைன்னு சொன்ன புது வீடுகளுக்கு கேமரா போட்டு யோசிக்கிறேன். என் பழைய வீடுகளுக்கு கூட இந்த கண்காணிக்கணுன்றதுக்காண்டி யோசிக்கிறேன். கூட இந்த வெளிநாட்டுக்காரர் வந்து என் அம்மா அப்பா இங்கே நிற்கிற வயசு போனாங்க 2 பக்கம் கதைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு தேவையான சொன்னால் தொடர்பு பண்ணலாம். நம்பர் ஸ்க்ரீன்லேயே தெரியும். இப்போ நீங்கள் தனியாக வீட்டுக்கு மட்டுமே பெரிய பெரிய கம்பெனி அதுக்கெல்லாம் போட்டுருங்க. எல்லாத்தையும் பூட்டி கொடுக்கலாம். கூட ப்ராஜெக்ட் செய்யலாம். 32-64 பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் செய்யறாங்க. எல்லாம் கூட ஃபார்முக்கு சோலார் கேமரா அனுப்பினோம். இமௌண்ட் இப்போ சோலார் அனுப்பி ரெண்டிங்கில் ஃபார்முக்கு சோலார் கேமரா கரண்ட் லைன் தேவையில்லை. பெரிய ஒரு கேள்வி இந்த இமௌண்ட் சோலார் கேமரா வந்தது. ப்ரைஸும் குறைவு, பட்ஜெட்டுக்கு எடுத்து பூட்டிக்கிட்டு இருப்பினோம். வேறு பிராண்டுகள் கொஞ்சம் குவாலிட்டி பட்டி பிரச்சனை இருக்கு. ஆனால் இமௌண்ட் சோலார் அப்படி இல்லை. அதுகளும் இருக்கு, தேவைன்னு சொன்னால் எடுக்கலாம். சோலார் கேமரா வந்து நார்மலாக பேசிக் ஹோல்சேல் எடுக்கணும்னு சொன்னால் 48 அந்த மாதிரி எடுக்கலாம். ஹோல்சேல் ப்ரைஸில் நீங்களே ஃபுல்லாக சோலார் செட் பண்ணி கொடுப்பீங்களா? ஃபுல்லாக செட் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னால் 74 அந்த மாதிரி வரும். ஸ்டாண்ட் பேக்கேஜ் எல்லாம் செய்யுது, சிம் கேமரா பேக்கேஜ், எஸ்டி கார்டு, மற்றது கான்கிரீட் எல்லாம் போட்டு ஃபுல்லாக பூட்டி கொடுக்க 74,300 வரும் ஃபுல்லாக. ஃபார்முகளுக்கு கரண்ட் வசதி இல்லை, சோலார்லேயே இருக்கணும். இரவு நேரம் அது அதுக்குள்ள இருக்கிற சார்ஜில் ஒர்க் பண்ணும். வந்து அது 100% நின்றாலே சார்ஜ் இருந்தாலே கிட்டத்தட்ட 7 தொடக்கம் 10 நாள் நிற்கும். 10 நாளைக்கு? ஓ, அப்படி யோசிக்கிறது இல்லை. பகல் சில பேருக்கு டவுட் இருக்கு. இந்த பகல்ல சோலார் லைட் மாதிரி நினைக்கிறேன். சோலார் லைட் வந்து லிமிட்டட் தான். அது லைட் வந்து கொஞ்சம் கூட என்ன தெரியல, கூட கன்சம் பண்ணது போல. ஆனால் சோலார் கேமரா வந்து நிற்கும் வந்து. சார்ஜ் நிற்கும். கடைசியாக அந்த ஏதோ புயல் ஒன்று அடிச்சதில்ல, இந்த கடைசியாக போன வருஷம் கொண்டு அந்த புயல் டைம் வந்து தொடர்ந்து மழை தானே. அந்த டைம்லேயும் வந்து தொடர்ந்து கேமரா ஒர்க் பண்ணது. ஒரு கஸ்டமரால் எனக்கு எவிடன்ஸ் அனுப்பினது. வேற பிராண்டில் பூட்டியிருந்தவர் கேமரா அதெல்லாம் ஆஃப் ஆகிட்டான். இமோ மட்டும் தான் நின்று குடிக்கிறான். கரண்டில் அந்த மலைக்குள்ளே நின்று நல்ல கேமரா வந்து இமோ சோலார் நல்ல அடுத்து பூட்டலாம். இல்லை நான் யோசிச்சிருந்த சோலார் கேமரான்னு சொல்லிக்க மேக்ஸிமம் ஒரு நாள் நிற்கும். பகல் ஃபுல்லாக சார்ஜ் இரவு ஃபுல்லாக வேலை செய்யும். அடுத்த நாள் திருப்ப வெயில் இருக்கணும். அப்படி நீங்க சொல்றதா தெரியுது 7 நாளைக்கு நிற்கும்.
துருவா வெயில் படவணும் இல்லை பெனால்ல சாதாரண ஒரு வெளிச்சத்துக்கு மேறும் மழை டைம்லயும் சில வெளிச்சம் இருக்கும் இல்ல அதுக்கு மேறும் வந்து ஓகே ஓகே இப்போ நீங்க சொல்றது எனக்கு அந்த விஷயம் தெரியும். மெட்டாக்கள் வந்து வேற சோலார் கேமரா சில பேர் பாவிச்சிருக்கோம் வேற பிராண்ட் சாட்டிஸ்ஃபைடு இல்லாம இருப்பினும் அதுக்கு வந்து இப்போ புது விஷயமா இருக்கு மண்ணா வேண்டி பாவிக்கலாம் நல்ல கேமரா சோலார் கேமரா வாரண்டி 3 இயர்ஸ் இல்லை அதுக்கு வேற பிராண்ட் எல்லாம் 2 இயர்ஸ் வாரண்டி இமோக்கு மட்டும் 3 இயர்ஸ் வாரண்டி 3 இயர்ஸ் வாரண்டியோட எடுக்கலாம். ஓகே 3 இயர்ஸ் வாரண்டின்னு சொன்னா என்ன மாதிரியான என்னதுக்கு கேமரா NVR எல்லாத்துக்கும் 3 இயர்ஸ் எல்லாத்துக்கும் கேமரா என்ன பிரச்சனை வந்தாலுமே மாத்தி கொடுப்போம் 1-to-1 ரீப்ளேஸ்மென்ட் மாத்தி கொடுப்போம். ரீப்ளேஸ்மென்ட் இருக்குனே. ஓகே பட் என்ன விஷயம் கேட்கணும்னா இதுல வந்து ஸ்டிக்கர் ஒட்டி கிடக்கு வின் வின் இது வந்து 1 லாக் வரையும் வின் பண்ணலாம். அதுக்கு தான் இப்படி ஒரு ஸ்க்ரெட்ச் கார்டு ஒன்று இருக்குது கொடுக்குறோம் நாங்கள் வந்து கஸ்டமர்ஸுக்கு வந்து தாங்களாவே ஸ்க்ரெட்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஒரு கேமரா பண்ணா ஒரு ஸ்க்ரெட்ச் கார்டு கொடுப்போம். எங்களை ஷோரூமில் எடுத்தால் ஷோரூம்லேயே ஸ்க்ரெட்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். காசை பூட்டி கொடுக்குறாங்கடா கஸ்டமருக்கு கொண்டு கொடுக்குறோம் நாங்கள் அவங்களே கஸ்டமர்ஸே ஸ்க்ரெட்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே இப்போ ஸ்க்ராட்ச் பண்ணி இப்போ வர அமௌண்ட்னு சொன்னால் என்ன நடக்கும்? இந்த அமௌண்ட்டை உடனே இது தருவோம். காசாக கொடுப்போம் கஸ்டமருக்கு உடனே கொடுப்போம். நல்ல விஷயமா இருக்கு. ஓகே இப்போ நாங்கள் 7 கேமரா இருக்குது உண்டு இல்லை NVR ஒன்று இருக்குது. NVR சேர்த்து 7 என்ன 3 6 7 இப்போ இதை ஸ்க்ராட்ச் பண்ணினா என்ன அமௌண்ட் பார்க்கலாமோ? ஓகே எங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் எவ்வளோ பண்ண வரும் மேக்ஸிமம் வந்து 1 லாக் வரையும் இருக்குது. ஒரு அதிர்ஷ்டத்தை பொறுத்து எங்களுக்கு எங்கள் அதிர்ஷ்டம் இருக்குது. பார்ப்போம் என்ன மாதிரி என்ன சொல்லி இதில் இருக்க ஸ்க்ரெட்ச் கார்டை நீங்கள் வந்து பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட்டோ அதுக்குரிய காசு எடுக்கலாம் நீங்கள் வந்து. ஓகே ஓகே முதலாவது தெரியுது எங்களுக்கு ஏதாவது அதிர்ஷ்டம் இல்லையாண்டு 100 ரூபா 1 லட்சம் பேருக்கு சைபர் கொஞ்சம் கூட வருமோ 100 ரூபா முதலாவது 100 ரூபா வந்திருக்கு. ஓகே அடுத்தது நான் அது 1 லட்சம் பண்ண உண்மை தரேண்ணா 1 லட்சம் உடனே இல்லை அதிர்ச்சியா பார்ப்பீங்க அதில் அது 100 தான். ஓகே இப்போ மொத்தம் 7ல் 3 அடிச்சாச்சேண்ணே 3 அடிச்சிருக்கீங்க 3ல் 300 ஓகே இன்னும் 4 நீங்களே முடியுங்கண்ணே நீங்களாம் வரைக்கும் இல்லை உங்களுடைய ஓகே இது அதிர்ஷ்டம் விட போதும் எனக்கு முன்னுக்கு ஆரம்பத்தில் ஒரு இது 3 லட்சம் இருக்கும் 3 லட்சம் 1 லட்சம் தானே 300 300 இது கொஞ்சம் கூட வந்துருக்கு 600 ரூபா இது கொஞ்சம் கூட வந்திருக்கு. ஓகே இது 800 இது சுவர் 1 லட்சம் 1 லட்சம் உண்மை தானே 900 எனக்கு 100 சேவெல்லாம் சேர்த்து தான் வாங்கணுமே கிடையாது. இல்லை மேக்ஸிமம் 1 லட்சம் மட்டும் போடுமே ஒன்று மட்டும் போடும் எங்களுக்கு விழுந்தது இப்போ ஒரு 1000 ரூபா 500 கடைசி திருப்தி 1400 ரூபா 1400 விழுந்துருக்கு இந்த இதில் வேறுங்க. இதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னால் இதில் வந்து உங்களுக்கு 1 லட்சம் மட்டும் உங்களுக்கு நல்ல விஷயம் வேணா கேமரா வேண்டிய எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. நம்மளே வந்து 10 ரூபா எடுத்து 20 சொல்லுறோம் இது ஃப்ரீயாக எங்களுக்கு வேறு. இது வந்து கேஷாக எடுக்கலாம் இல்லைன்னு சொன்னா உங்களோட பில்லையும் கழிச்சு விடுவோம். நார்மலாக இந்த விலைகளையும் சும்மா சொல்லி போறீங்களா என்ன விலை? இது வந்து என்ன விலை? என்ன இது 7500. இது இன்டோருக்கு பாவிக்கலாம். வயர்லெஸ்ஸா வைஃபைல கனெக்ட் பண்ணலாம். ஓகே பட் இது வந்து இந்த கேமரா வந்து இது சேம் மாடல் தான். ரெண்டும் சேம் மாடல் வந்து அது டுவல் இருக்கு. ஓகே டுவல் இங்க இருக்கு. டுவல் வந்து நான் 15 அப்படி வேற பண்ணிக்கிறேன் 15 16 அந்த மாதிரி வரும். அந்த பிரைஸ்க்குள்ள பேர் இது டுவல் இன்டோர் தானே. இன்டோர் இது கால் ஆப்ஷன் வந்து அதான் நேரம் தேவைன்னா இதுல பிரஸ் பண்ணா உங்களுக்கு கால் வரும். உங்களுக்கு கால் வருமோ வேற தேவை கஸ்டமர்ல ஃபோன் வேலை செய்யல சிக்னல் பிடிச்சு யாரும் பயந்து போனாக்கள் விட்டே இருந்தா இது அமர்த்தி விட்டினோம்னா கதைக்கலாம் பிள்ளைகளோட அந்த இது இருக்கு. பாதுகாப்பு கொஞ்சம் கூட. பட் இது அவுட்டோர் கேமரானா அவுட்டோர் கேமரா 23 அந்த மாதிரி வரும் நினைக்கிறேன். 23 வரும் அவுட்டோர் கேமரா 3 இயர்ஸ் வாரண்டி எடுக்கலாம். ஓகே சரி இது வந்து ஒரு சின்ன வீடியோ உண்டு தான். இப்போ கடைக்கு வந்து கேமரா போட்டுறோம்.
அதில் வந்து அப்படியே ஒரு சின்ன வீடியோ எடுத்தேன். என்ன சொன்னால் பார்க்குறாங்க வீடியோ சொன்னாங்க. என்ன முதல்ல நம்ம வீடியோ போட்டோன்னா அது பார்த்து நிறைய இப்போ அடிச்சு கேட்பினோம். அப்போ உங்கள் நம்பரை கொடுத்து விடுறது. அதில் இது உங்களுக்கு ப்ரியோசனமாக இருக்குது. இப்போ நீங்கள் கடைகளுக்கோ வீடுகளுக்கோ இல்லாட்டி பெரிய நிறுவனங்களுக்கோ உங்களுக்கு கேமரா கொடுத்தவேன்னு சொன்னால் கூட்டி கொடுப்பீங்க. ஹோல்சேல்லையும் எடுத்துக்கலாம், கடைக்காரரும் எடுக்கலாம். கடைக்காரருக்கு பெஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, நேராக வந்தால் எடுக்கலாம். கடைக்காரர் வெளி மாவட்டங்கள் பூட்டி கொடுக்குறோம் நாங்கள், வடமாகாணம் மட்டும் பூட்டி கொடுக்குறோம் நாங்கள். அது மாதிரி அனுப்புகிறோம் நாங்கள், ஈஸ்ட்டுக்கெல்லாம் அனுப்புகிறோம் நாங்கள். அங்கே பக்கம் கடைக்காரர் எடுக்கிறது கேமரா இமௌண்ட் நாங்கள்லாம் இங்கே டீலர், இமௌண்ட் மாஸ்டர் டீலர். அப்போ அங்கே இந்த அனுப்புகிறோம் நாங்கள். அனுப்புறீங்க தேவைன்னு சொன்னால் நம்ம ஸ்க்ரீனில் எதிரையும் தொடர்பு கொண்டு வரலாமே. ஓகே தேங்க்யூ. ஓகே நன்றி. ஓகே, இப்போ நாங்கள் அடுத்த நாள் வந்து ஒரு கம்பெனிக்கு தான் வந்து நாங்கள், அதாவது எங்களோட கடைக்கு தேவையான பில் சிஸ்டம். நார்மலாக வந்து ஆரம்ப காலத்துல எல்லாம் எழுதி தான் கொடுக்குறது பில். இப்போ வந்து எல்லாமே மிஷினுக்கு மாறிட்டுது, எல்லாமே ஸ்கேன் பண்ணி பில் போடுற மாதிரி தான் வந்து கொண்டிருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்களும் எங்களோட கடைக்கு ஸ்கேன் பண்ணி பில் போடக்கூடிய மாதிரி இந்த போஸ்ட் சிஸ்டம்னு சொல்லி இதைத்தான் நாங்கள் யோசிச்சுனாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஒய்ஸ்லாண்ட்னு சொல்லி ஒரு UK கம்பெனி, இவன் வீடியோ ஏற்கனவே நாங்கள் போட்டோம் இந்த பொங்கல் நிகழ்வுன்னு சொல்லி. அவையில் பசங்க இப்போ யாழ்ப்பாணத்துலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போஸ்ட் சிஸ்டம், இந்த பில் சிஸ்டம் செய்துன்னு வரீங்கன்னா அந்த வகையில் நான் இவரை தான் தொடர்பு கொண்டு கேட்டுனான். இப்படி எனக்கு இந்த கடைக்கு தேவைன்னு சொல்லி கேட்க அவையில் ஓகே வாங்கன்னு சொல்லி அன்றைக்கு வந்து நான் என்னென்ன எனக்கு தேவைப்பாடு இருக்குது, என்ன மாதிரி எனக்கு பில் வரணும்னு சொல்லி நிறைய விஷயங்களை பயந்துட்டு போனான். அப்போ அவருடைய கழிச்சு ஆலோசனை செய்த அப்புறம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பில் சிஸ்டம் நாங்கள் எடுக்கிறதுக்கான வந்து நாங்கள் பரவாயில்ல, நான் கேட்டதை விட அட்வான்ஸாக இருக்குது. இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான மட்டும்தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு நிறைய விஷயம் அட்வான்ஸாக இருக்குது. சரியானு சொல்லிப்படி இவர்கிட்ட நான் வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டேன். இப்போ வந்து இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டு அவர்கிட்ட என்னென்ன விஷயம் செய்கிறவில் எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லி நிறைய விஷயங்களை பயந்துலாம் தொடர்ச்சியாக பாருங்க. சார் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க சார்? சுகமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இருக்கலாம். ஓகே, கொண்டு ஒய்ஸ்லாண்ட்ஸ் இதை பற்றி சொல்லுங்கள், எவ்வளோ காலம் இருக்குது சார் இந்த நிறுவனம்? இந்த கம்பெனியின் பேஸ்ட் வந்து UK பேஸ்ட் தான். அங்கே வந்து நாங்கள் 1993ஆம் ஆண்டு வந்து தொடங்கினாங்க. அதுக்கு பிறகு இங்கே ஸ்ரீலங்காவில் ஸ்டார்ட் பண்ணி ஸ்ரீலங்காவில் திருவோணமலையில் தான் எங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. இது ரீஜனல் ஆஃபீஸ் ஜெஃப்னாவில் இருக்குது. நாங்கள் இனி அடுத்த கட்டம் புன்னாலக்கட்டுவன்லையும் ஒரு பிரான்ச் உண்டு, பெரிய ஒரு பில்டிங் கொண்டு கட்டிக்கொண்டு இருக்கிறோம் இப்போ வரைக்கும். ஓகே சார். மற்ற முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து என்னென்ன மாதிரி சர்வீஸ் செய்கிற நீங்கள்? நாங்கள் இந்த கம்பெனி வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி. நாங்கள் மெயினாக வந்து இப்போ UKயில் தான் இதுவரை காலமும் அதிகப்படியான எங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து UKயில் தான் அதிகமாக இருக்கும். நாங்களும் இங்கே இன்னும் அந்த பெரிய அளவில் வர்த்தக நோக்கில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண படியிலும் நாங்கள் நிறைய கம்பெனிஸ் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து தங்களுக்கு இப்படி சாஃப்ட்வேர் ஒன்று செய்து தர சொல்லி கேட்ட இடத்துல நாங்கள் சில பேருக்கு கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி அவங்க ரெக்குவயர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம் வந்து. ஓகே, மெயினாக வந்து இப்போ நான் வந்தது மெயினான விஷயம் இந்த போஸ்ட் சிஸ்டம், என்ன கடைக்குரிய பில் சிஸ்டம் எடுக்கிறது தான் வந்து நான். இப்போ நார்மலாக வந்து நீங்கள் எந்த பெரிய கம்பெனினாலுமே செய்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த பில். அது எந்த கம்பெனி என்றாலும் நாங்கள் செய்திருக்கோம். மெயினாக நாங்கள் UKயில் செய்கிறது இப்போ பெட்ரோல் ஃபில்லிங் ஸ்டேஷன், கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ் எல்லாத்துக்குமே செய்கிறோம் நாங்கள். இங்கே என்ன கேட்ட ஜுவல்லரி ஷாப் பண்ணாலும் சரி, அல்லது ஒரு இங்கே சூப்பர் மார்க்கெட் இருந்தாலும் சரி, எது கேட்டாலும் நாங்கள் அவங்கள்ட்ட ரெக்குவயர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்து கொடுப்போம். உங்களுக்கு ஓகே அதெல்லாம். ஓகே, இப்போ சாதாரண வந்து இப்போ நான் வந்து அன்றைக்கு வந்து ஒரு கிழமைக்கு மேலே வந்து நான் இந்த இதெல்லாம் ஓகே இல்லை ஃபுல்லாக இருந்துட்டு எந்த சைட்டில் தான் கொஞ்சம் பிந்திட்டு இருந்தேன் பில் தாரதுக்கு. இப்போ நார்மலாக வந்து சாதாரணமாக ஒரு கம்பெனி வந்து உங்கள்கிட்ட வந்து இது கேட்குறாங்கன்னு சொன்னால் எவ்வளோ காலமாகும் கொடுக்கக்கூடிய மாதிரி? எங்களுக்கு ஒரு 4 to 5 டேஸுக்குள்ளே நாங்கள் செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, தந்தாங்க ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக அவங்க தந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களோட ரிக்வயர்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படியே தந்தாங்கன்னா நாங்கள் ஒரு 4 to 5 டேஸுக்குள்ளே நாங்கள் கிளியர் பண்ணி அவங்க கொடுக்கக்கூடிய இருக்கும். ஓகே, மெட்ரஸ் இப்போ நார்மலாக சாஃப்ட்வேர் ஓகே, அதுக்குரிய மிஷினரி ஐட்டம்னா உங்கள்கிட்ட எடுக்கக்கூடிய மாதிரி எங்கள்கிட்டயே எடுக்கலாம். நீங்கள் ஹார்ட்வேர் எல்லாத்தையும் நீங்கள் எடுப்பீங்களா இருந்தால் நாங்களும் சாஃப்ட்வேரை நாங்கள் உங்களுக்கு தருவீங்க. அது தனியாக உங்கள்கிட்டையும் எல்லாம் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் சாஃப்ட்வேர் தனியாக எடுத்து நாங்கள் செய்யலாம். சரி. ஓகே, மற்றது முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் நான் கட்டாயம் சொல்லி ஆகணும். உங்கள்கிட்ட அந்த சிஸ்டம் இப்போ நான் வந்து 2-3 இடங்களில் விசாரிச்சினான். அவங்ககிட்ட வந்து இப்போ நார்மலாக எங்கள்கிட்ட கடைக்கு தேவையானது மட்டும் தான் இருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட வந்து அட்வான்ஸாக நிறைய விஷயம் இருக்குது. இப்போ நாங்கள் ஒவ்வொரு விஷயம் யோசிச்சா இதெல்லாம் செய்யலாமான்னு சொல்லி யோசிச்சிருப்போம். அதை நீங்கள் செய்து வச்சிருக்கீங்க ஏற்கனவே. ஆல்ரெடி எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸை கேட்ட மாதிரி நாங்கள் உடனடியாக அதெல்லாம் மாடிஃபை பண்ணி உங்களோட தரக்கூடியதாக இருக்கும். அதை நானும் இப்போ எனக்கு சில விஷயம் இப்போ நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு எப்படி தேவை அப்படி தேவைன்னு சொல்லி ஓகே அது எல்லாமே செய்யலாம், எல்லாம் செய்யலாம்னு சொல்லி ஒன்றும் மாட்டேன்னு சொல்லல. எனக்காண்டி இல்லை, நார்மலாக உங்களுக்கு வந்தாங்களும் அப்படி கொடுப்பீங்களேன்னு. அது சரி. நாங்கள் இப்போ நிறைய இது
இடங்களுக்கு செய்கிறபடியா ஒருவேளை உங்களுக்கு இது மிஸ் பண்ணப்பட்டாலும் நாங்கள் அட் பண்ணி அதை செய்து கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். பட் நான் நிறைய விஷயம் கட் பண்ணிடுறேன், தேவையில்லை, அது இன்னுமே அட்வான்ஸாக இருக்குது, அந்த அளவுக்கு எங்கள் கடை தேவைப்படாது, அது நிறைய விஷயம் இது தேவையில்லை சொல்லி அந்த ஆப்ஷன் எல்லாமே கட் பண்ணி தந்துருக்கீங்க. அது நீங்கள் ஃபியூச்சரில் வளரைக்கு நீங்கள் இன்னும் அதிகமாக கேட்டு வருவீங்க, அப்போ நாங்கள் இன்னும் விருப்பத்தோடு செய்து தருவோம், அது கடமையும் கூட. ஓகே, மற்ற மெயினான விஷயம் என்னென்னு சொன்னால் கஸ்டமர் சப்போர்ட், அது வந்து 24 hours to 7 7 நாளுமே இருக்குமே. அது கட்டாயமாக இங்கே இருக்கும். அதான் இப்போ மற்ற கம்பெனியோட மற்ற இடங்களோட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் இங்கே தெரிவு செய்யறதுக்கும் ஒரு முக்கிய காரணம் என்னதோ இந்த சொல்லுவாங்க விற்பனைக்கு பிந்திய சேவை ஏதோ ஒன்று சொல்லுவாங்க தானே, அது இங்கே மிக முக்கியமாக. அது என்னென்று சொன்னால் நாங்கள் 24 மணி நேரம் 7 நாள் நாங்கள் ஆஃபீஸில் நாங்கள் கஸ்டமர் சப்போர்ட் ஆட்கள் இருக்காங்க இங்கே. சரி, நீங்கள் எந்த நேரம் கால் பண்ணி எங்கள்கிட்ட கேட்டாலும் நாங்கள் அந்த ஸ்பாட்டில் வந்து நாங்கள் ஆன்சர் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் நிச்சயமாக செய்வோம். அது கட்டாயமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய உண்டு. இது யாழ்ப்பாணத்தில் நீங்கள் இருந்தாலுமே சரி, இலங்கை இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு 24 கஸ்டமர் சப்போர்ட் சர்வீஸ் இருக்கு. என்னென்னு சொல்லி சொன்னால் பின்ன பார்த்தாலும் தெரியும், இப்போ ஒர்க் பண்ணி கொண்டு 12 மணிக்கு வந்தாலும் இதே மாதிரி ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கேன். நீங்கள் இப்படி என்ன 4 மணிக்கு வந்தாலும் ஒர்க் பண்ணி கொண்டு இருப்பீங்கன்னா நான் வந்து போய்க்கிறேன் தெரியும். மற்றது யூகே பேஸ்டாக செய்ய அங்கே டைம் வித்தியாசம் தானே, அப்போ அதுக்கு தவிர எப்படியுமே 24 மணி நேரம் சர்வீஸ் இருக்கு. இப்போ மிஷினில் ஒரு இஷ்யூ வந்துன்னு சொன்னால் உடனே கால் பண்ணி கேட்கலாம் உங்கள்கிட்ட. இப்போ உங்களோட ஷாப்பை தாண்டி இப்போ உதாரணமாக ஒரு சூப்பர் மார்க்கெட்னு சொன்னாலும் இங்கேயும் நிறைய சூப்பர் மார்க்கெட் வந்து இப்போ 24/7 இயங்குறாங்க. இப்போ யார் என்னன்னு சொன்னாலும் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் 24/7 அவங்க கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். சரி, நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷார்ட்டாக அவங்களுக்கு சொன்னாங்க, நிறைய விஷயம் இருக்குது. நானுமே உங்களுக்கு இந்த பில் சிஸ்டம் எல்லாம் காட்டல, என்னென்னு சொன்னால் அதில் வந்து எங்கள் கடையோட பேர் வரும், அது சர்ப்ரைஸாக இருக்குது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டல. அது பார்ப்போம், கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு இடையில உங்களுக்கு நான் உள்ள காட்டிக்கொள்கிறேன். வேறு நன்றி சார், உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி. நீங்கள் இல்லை, இப்போ நீங்கள் இல்லாட்டியுமே உங்களோட டீமுக்கு உங்களோட வாட்ஸ்அப் கம்பெனி நம்பருக்கு அடிப்பேன், உடனே யாரும் ஆன்சர் பண்ணி போடணும். அதுதான் 12 மணிக்கு மெசேஜ் போட்டாலுமே அதனால் ரிப்ளை பண்ணிவிடுவேன். நான் எந்த சில பில் எல்லாம் வழியை முடிச்சு போட்டு 20 தான் மெசேஜ் பண்ணுறது, இந்த விஷயம் மாற்றி செய்தாங்க அப்படி சொல்லிக்க ஓகேன்னு வந்திருக்கு, இல்லாட்டி ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு, அடுத்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் கால் பண்ணி கேட்பினோம், அப்படி விஷயம் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தேவையான சொல்லிச்சுன்னா நீங்கள் கண்டெக்ட் பண்ணாமல் நீங்களாம் ஃபுல்லாக செய்து கொடுப்பீங்களா? எங்கே இருந்தாலும் சரி, இப்போ வேறு நாடுகள் இருந்தாலும் ஷுவர், எந்த நாள் இருந்தாலும் சரி, அதே இதுக்கு செய்து மாதிரி நாங்கள் செய்து கொடுப்போம். என்ன ஓகே, உங்களுக்கு தேவையான சொல்ல நம்பர் ஸ்க்ரீனில் தெரியும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே சார், தேங்க்யூ.